பகவானோட ஆராதனை நாளாக நாம் இன்றைக்கி வச்சுருக்கோம். குருவை குருனாக்கா தேசிக சம்ராட் பகவான். தட்சிணாமூர்த்தியை சொல்கிற மாதிரி தேசிக சம்ராட். ஞானத்தை பகவான் அதிசுலபமாக பிரகாசப்படுத்தினார். ஆனால் அந்த ஞானத்தை ஏற்றுக்கணுமானா நம்ம ஹோல் லைஃப் அதுக்கு தகுந்தபடி இருக்கணும். ஒரு தீபத்தை ஏற்றுற மாதிரி ஞானம்ங்கிறது. ஆனால் அந்த தீபத்தை தரிக்கிறதுக்கு ஒரு திரி வேணும். யூ ஷுட் ஹாவ் எ விக் டு ஹோல்டு த ஃப்ளேம். அந்த திரிக்கு எண்ணெய் வேணும், விளக்கு வேணும். காற்று அணைச்சுடாமல் காற்றில்லாத இடத்துல இருக்கணும். கீதையிலெல்லாம் பகவான் சொல்கிறார் இல்லையா, காற்றில்லாத இடத்துல இருக்கிற தீபம். என்னது அது ஸ்லோகம்? என்னது? யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யதசித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனः. நல்ல மனசை, நல்ல யதசித்தகான மனசை கம்ப்ளீட்டாக நியமனம் பண்ணின யோகி, அவனோட அந்த ஸ்டேட், அந்த நிலையை காட்டுறதுக்கு சா உபமா ஸ்மிருதா. அதுதான் உபமே, சிமிலி, திருஷ்டாந்தம். என்னது? நிவாதஸ்தா தீபா நிவாத தீபா இவ நிஷலாங்காக மனோன்மணீமக்னதியோ பவந்தி அப்படின்னு யோகதாராவலி. நம்மெல்லாம் அது ஸ்ரீசைலத்தில் பார்க்கலான்னு வச்சுன்னு இருக்கோம். மனசை சாந்தம் பண்ணி இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம். நான் யார் புஸ்தகத்தில் கூட பகவான் அதை சொல்லி முடிச்சுட்றேன். அத்தியாத்ம வாழ்க்கை எல்லாருக்குமே வேணும். எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பிரிச்சுவல் லைஃப் முடியுமோ முடியாதோ, எல்லாருக்குமே ஒரு அத்தியாத்ம வாழ்க்கை வேணும். நம்மளாம் இப்போ பேசிகிட்டே இருந்தோம். அதில் எல்லாமே கீதையிலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறோம். ஏன்னா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவஞானார்த்த தரிசனம்ங்கிறது அப்புறம். அது யாருக்கு வரதோ வரட்டும். ஏதோ ஒரு அத்தியாத்ம சாதனை பண்ணுறது. யூ மஸ்ட் ஹாவ் எ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சோண்டு ஒரு அனுபவம் வந்தாலே அப்புறம் ஒரு சுகமாக இருக்கும் வாழ்க்கையில். அந்த ஒரு அனுபவத்துக்கு தான் அந்த கடைய வேண்டியிருக்கு. உபனிஷத்துலாம் சொல்கிறது, ஈஸ்வரன் அதுக்குள்ளே ஒளிஞ்சுட்டுருக்கான், சரீரத்துக்குள்ளே ஒளிஞ்சுட்டுருக்கான். நமக்கு அப்படி சொன்னால் தானே புரியும், ஏன்னா சரீரம் தானே தெரியறது. அதனால் அந்த தேகத்தை கடைஞ்சு எடுக்கணுமா அவனை. ஸ்வதேகம் அரணிம் கிருத்வா பிரணவம் ச உத்தராரணிம் தியான நிர்மதனாபியாசாத் தேவம் பஷ்யேதி நிகூடவது. இதுக்கு தான் சாதனைன்னு பேர். தியானம்ங்கிற ஒரு கடையல் பண்ணுறது. அப்படி கடைஞ்சு உள்ளே இருக்கிற ஈஸ்வரனை அனுபவிக்கணும். அதுக்கு தான் நம்ம தியானம், சமாதி அப்படிங்கிறோம். இப்போ பகவானையெல்லாம் எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது? சாமானிய மக்கள் கூட எப்படி பிடிச்சுண்டா? அந்த சமாதி பிரக்ஞா, அந்த நிலை. ராமகிருஷ்ணர் எல்லாம் அப்படி தான் தெரிஞ்சது. சமாதினா ஞானிகளோட நித்திய நிரந்தர நிலையை சமாதிங்கிறோம். பக்தியில் வரபோது அதுக்கு பாவ சமாதின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய ஒரு நிலைகள்லாம் உண்டு.
கொஞ்சம் ஜபம் பண்ணினாலே நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி ஒரு சௌக்கியமாக இருக்கும். அதுவே ஸ்லாகனீயமான ஒரு அவஸ்தை. ஏதோ ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி காத்தால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து எதுவும் ஜபம் பண்ணினா அப்படியே மனசு சாந்தமாக இருந்தது, சௌக்கியமாக இருந்தது, ஒரு தியானத்தில் இருந்தது. அதுவே ஒரு சிரேஷ்டமான ஒரு நிலை. அவ்வளோ கிடைச்சாலே நமக்கு நம்பிக்கை வந்துடும், விஸ்வாசம் வந்துடும், ஸ்ரத்த வந்துடும். அப்போ அதாவது வேணும் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் லைஃப், அத்தியாத்ம வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் வேணும். அதுவும் அதை தேர்ந்தெடுத்து வந்தவாளுக்கு பிராயோகிகமாக ப்ராக்டிக்கலாக ஏதாவது எல்லாம் வேணும். நமக்கு இன்னும் இல்லாட்டாலும் ஸ்தூலமான அனுஷ்டானமாவது ஏதாவது இருக்கணும். அதுதான் இப்போ பாடினாலே, வலம் வர வேண்டுமையே அண்ணாமலையை தினம் தினமும் வலம் வர வேண்டுமையே. சாதுவும் பாட்டது. ஒரு நாளைக்கு நான் திருவண்ணாமலையில் இந்த சொல்கிறதெல்லாம் ஒரு 10-18 வருஷம் முன்னாடி இருக்கலாம். கிரி பிரதட்சணம் போண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பகவான் சந்நிதியில் போகிறதுக்கு இந்த பாட்டு பாடின்னு இருக்காங்க. அழகுமாமி பாடின்னு இருக்கா, வலம் வர வேண்டுமையே. அந்த பாட்டு அப்போ தான் முதல்ல கேட்குறேன் நான். அண்ணாமலையை தினம் தினமும் வலம் வர வேண்டும் ஐயே. அது ரொம்ப அழகான பாட்டு. என் மனதை கவர்ந்த அண்ணாமலையை தினம் தினமும் வலம் வர வேண்டும். ஈஸ்வரன் அம்பாளோட சுப்பிரமணியர் பிள்ளையார் எல்லாருமா சேர்ந்து புடைசூழ தேவனையே வலம் வந்த இந்த மலையை நான் வலம் வரணும் அப்படின்லாம் பாட்டு வரும். ரொம்ப அழகான பாடல் அது. அப்போது இதெல்லாம் எதுக்கு? சாதகனுக்குத்தான் இருந்தது அருணாச்சலத்தில். இப்போ தான் லௌகிகாலும் எல்லோரும் வரா. முன்னால் சாதகர்கள் தான் இருப்பாள். அத்தியாத்ம சாதனையாக கிரி பிரதட்சணம் பண்ணுவாள். பகவான் கூட சொல்லியிருக்க, பூர்ண கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு ராணி நடந்து போகிற மாதிரி பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னா அது தியானத்திலேயே பிரதட்சணம். அது சுற்றி வர மலையை அப்படி தெரிஞ்சுட்டே இருக்கும் அக்ரத்தை, அப்படி பிரதட்சணம். பகவான் கூட கிரி பிரதட்சணம் பண்ணால் ஸ்ட்ரெயினே இருக்காது. இது 2.5 மணி நேரத்தில் பிரதட்சணம் பண்ணுமா, 2 மணி நேரத்தில் பிரதட்சணம் பண்ணுமா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. 2 நாள் ஆகும் பிரதட்சணம். மெதுவாக அப்படியே வழியில் கதை தியானம், வழியிலே எங்கேயோ இடத்துல சமையல் பண்ணுவா, சாப்பிடுவா. இப்படி நடந்து வரத்துக்குள்ளே இந்த 14 கிலோமீட்டர் நடந்து வர்றது ஒரு நாளைக்கு 5 பிரதட்சணமெல்லாம் பண்ணுறவா இருக்கா. அதெல்லாம் பெரிய ஃபீட். அப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சாதனையாக கிரி பிரதட்சணம் மட்டும் இல்லை, எதையான. அப்போது மனசை எப்படியோ தியானம் பண்ணணும். பரோஹி யோகா மனச சமாதி அப்படின்னு பாகவதத்தில் வரும். பெரிய யோகம் என்னது? சமாஹிதம் சேத் மனஹா பிரசாந்தம். மனசு சமாஹிதமாக ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துவிட்டானா நம்ம அப்புறம் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, சுகமாக சௌக்கியமாக இருக்கும். அந்த நாள் பூராவும் திசைகள் எல்லாம் பார்த்தா நல்லா பிரகாசமாக இருக்கும். அப்போது அந்த அத்தியாத்ம சாதனாங்கிறதை முதல்ல வரிச்சுக்கிறவனுக்கு பேர் தான் சாதகன்னு பேர். எனக்கு அத்தியாத்ம சாதனை பண்ணணும், அத்தியாத்ம நித்தியத்துவம் எனக்கு வேணும். ஐ டேக் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வெரி சீரியஸ்லி. அப்படி இருக்கிறவா தான் பகவான்கிட்ட வந்தவாள் எல்லாம், ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தவாள் எல்லாம். ராமகிருஷ்ணர்கிட்ட 2 குரூப்பு வந்திருக்கா. அதில் ஒரு குரூப் அவர் சொல்வார், இவாளெலாம் இவாளுக்கு ரொம்ப சீரியஸ் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் பேசுகிறத ராமகிருஷ்ணர் எழுந்திருந்து பக்கத்துலலாம் போய் பார்ப்பறா. ஆனால் அது லௌகிகாலாம் இருக்காளோ கிரஸ்தாலாம் இருக்காளோ, ஏன்னா அவளுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணப்படாது. ஏன்னா இவாள்கிட்ட ரொம்ப சீரியஸாக இன்டென்ஸாக இதெல்லாம் விட்டுடு அதை விட்டுடு, அப்படியே தியானம் ஜபம் அனுஷ்டானத்துக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறது அவள் காதுலையெல்லாம் விழப்படாது. அவளும் ரொம்ப சீரியஸாக இருக்கிற சாதகர்கள். அவளுக்கெல்லாம் ராமகிருஷ்ணன் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்பார். இவ்வளோ ரொட்டி தான் சாப்பிட்லாம், ஏன்னா ராத்திரி எழுந்திருந்து ஜபம் பண்ணணும், அந்த ராத்திரியில் உட்காந்து தியானம் பண்ணணும்,
அப்போ அதனால் ரொட்டி சாப்பிட்றது கூட 2 ரொட்டி 3 ரொட்டி. சாரதா தேவி என்ன பண்ணுவா, நிறைய ரொட்டி பண்ணி கொடுத்துட்டா. ஒரு நாளைக்கு ராமகிருஷ்ணர் பார்த்தார், இப்படி இவ ரொட்டி சாப்பிட்டான்னா இவ எப்படி தியானம் பண்ணுவா. அப்புறம் ராமகிருஷ்ணர் போய் சாரதா தேவி கிட்ட, சாரதாமணிகிட்ட கேட்குறா, நீ இப்படி அவளுக்கு அம்மா மனசு எல்லாம் சரி, இவாளோட அத்தியாத்ம வாழ்க்கை என்ன ஆறுது, நீ இப்படி அதிகமாக அவளுக்கு சாப்பாடு கொடுத்தான்னு. அந்த அம்மா சொன்னால், அவள் அத்தியாத்மத்தை நான் பார்த்துக்கிறேன்னுட்டேன். அப்போ ராமகிருஷ்ணருக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடுது, இனிமேல் எனக்கு கவலையே இல்லை என்னோட. அவள் வாயால் இனிமேல் நான் அவள் அத்தியாத்மத்தை நான் பார்த்துக்கிறேன்னுட்டா இன்னும் எனக்கு கவலையே இல்லை. ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக அவளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப ஜாக்கிரதையாக அவளுக்கு சாதனா விஷயங்கள், அத்தியாத்ம விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இது உபாசனா குரு. நமக்கு உபாசனா குரு வேணும், கர்மாவுக்கு குரு வேணும், ஞானத்துக்கு குரு வேணும், எல்லாம் வேணும். எல்லாமும் பக்குவமானால் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப தீவிரமான விரக்தி இருக்கிறவா, அவள் விஷயமே வேறு. இப்போ பகவான்கிட்ட கூட நடனானந்த சுவாமி எழுதியிருக்கார், யார் சன்னியாசிகளை போல இருக்கிறவா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவாள்லாம் இருக்கல, அவள் விஷயத்தில் பகவான் கண்ணும் கருத்துமாக இருக்கும். வெளிப்படையாக பார்த்தா எல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவள் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா they have taken the spiritual life very seriously. அதனால் அவளுக்கு அதோட பூர்ணமான ஒரு பெனிஃபிட் உண்டாகணும் அப்படிங்கிறதுல பகவானோட திருஷ்டி இருந்துகிட்டே இருக்கும். அது அத்தியாத்ம வாழ்க்கைன்னா ஒரு பழத்தை அப்படி அதை நெக்கி பழுக்க வைக்க முடியாது. தனியே தானே பழக்கணும், அதை பழுத்து வரணும். பழுத்து தனித்து விட்டான் அப்படின்னு இல்லையா, அது பழுத்து ரொம்ப அழகான பாட்டு அது. என்னது, ஜீவத்துயிரையும் பரத்துயிரையும் சேர்த்திடுக்க பிடித்துன்றாக்கி பாவத்தினின்று தனை மறந்து பரமாகி பழுத்து தனித்து விட்டான். இந்த ஜீவத்துயிரையும் பரத்துயிரையும் பிடிச்சி அப்படியே கயிறை போட்டு கட்ட வேண்டாம். அந்த ஜீவன் எது தோன்றதோ அது பரமாத்மா தான். ஆனால் அந்த நான் உதியாத ஸ்டேட்டில் இருக்கணும். அதுக்கு தான் சமாதி தியானம்னு பேர். நான் உதிக்கும், நமக்குள்ளே நான்கிற தாட்டு உதிச்சுட்டே இருக்குது. ஆத்ம விசாரங்கிறது என்னென்னா, அந்த உதிக்கிற நான்கிற விற்த்தியை ஹிருதயத்துக்குள்ளே அடக்கி, இது தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அபஸ்மாரத்தை அடக்கி வச்சுட்டுருக்கார். ஒரு காலை எடுத்து அதை தலையை தூக்கிவிடும். அது அபஸ்மிருதினா மறந்து போகிறதுக்குன்னு அர்த்தம். ஸ்வரூபத்தை மறந்து போகிறதுக்கு தான் அபஸ்மிருதின்னு பேர். அந்த ஸ்வரூபத்தை மறந்து அபஸ்மிருதே ஏன்னா ஆகதம் அங்கே என்னது, அந்த ஆகித பாதம் அங்கே தலையை தூக்க விடாமல் மறவி வராமல் பார்த்துக்கிறது. ஸ்வரூபத்தை விஸ்மிருதி, அந்த ஸ்வரூபத்தை மறந்து விட்டானா நான் அப்படிங்கிற அகங்காரம் உதிச்சுடும். அந்த நான்கிற அகங்காரம் உதிக்காமல் ஹிருதயத்துக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறது தான் அபஸ்மிருதி, எழுந்திருக்க விடாமல் இருக்கிறது. அது கான்ஷியஸாக பண்ணுறத நாம் அதுக்கு செல்ஃப் என்கொயரி, ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்கிறோம். தியானம் அப்படிங்கிறோம். ரொம்ப கான்ஷியஸாக ஒரு சயின்ஸ் போல் பண்ணுறவங்க. இங்கே ஏகாந்தமாக இருந்து இந்த நிறைய தாட்ஸ் வருது. இந்த தாட்ஸ் எல்லாம் யாருக்கு, இந்த விற்த்திகளுக்கெல்லாம் இடையில பார்த்தோமானா ஒரு 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 த்ரெட்டு மாதிரி இருக்குது. ஒரு அகம் விற்பி, நான்கிற ஒரு விற்பி, நான்கிற ஒரு தாட், ஈகோன்னு நம்ம கூப்பிடுறோம். அந்த ஈகோ எல்லா தாட்டுக்குள்ளேயும் கலந்துருக்கு. அப்போ அந்த ஈகோவை போய் தொட்டுட்டானாலே நம்மளோட சென்டரை தொட்டுட்டோம். இந்த ஈகோ ஆனால் விசிபிளி பார்த்தா நம்ம ஈகோ எங்கெல்லாமோ இருக்குது. நம்ம ஹஸ்பண்டில் இருக்குது, ஒய்ஃபில் இருக்குது, குழந்தையில் இருக்குது, பேங்க் டெபாசிட்டில் இருக்குது. அங்கெல்லாம் தொட்டாலும் இந்த ஈகோவுக்கு தெரியும். நம்ம ரிலீஜியன், நம்ம இஷ்ட தேவதை, நம்ம குரு, எல்லா இடத்துலையும் போனால் கூட இந்த அகம் விருத்தியை நமக்கு பார்க்கலாம். இந்த ஏதோ கதை சொல்லுவாளே, அவனுடைய உயிர் கிளியில் இருக்குது, அந்த கிளி எப்படி ஆக்கினா இவனுக்கு வலிக்கும், கிளியை பிடிச்சி நெருக்கினா இவனுக்கு வலிக்கும். இது மாதிரி இந்த ஈகோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஈகோவே தவிர ஈ நெவர் கோஸ். ஏன்னா அது இருந்து பாடுபடுத்துறது. அதுக்கு பேரில் ஒரு ஈகோ இருக்குது.
அந்த ஈகோ அகங் விருத்தி தாட்ஸுக்குள்ளே எல்லாம் இருக்குது. அதனால் அந்த அகம் விருத்தியை இல்லாத நிலை பகவான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி சொன்னார். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. ஆனால் the state where the ego does not operate, arise, is the state of spiritual experience. It is the state of samadhi. It is the state of God experience, whatever you may call. ஏதோ ஒன்று அந்த ஸ்டேட்டில், அந்த சுஷுப்தியில் அன்கான்ஷியஸாக நம்ம அப்படி இருக்கோம். டீப் ஸ்லீப்பில், தூக்கத்தில். ஜாகிரத்தில் அந்த மாதிரி நிலை வரபோதெல்லாம் ஆனந்தம் வரும். அது வந்து ஒரு பெரிய மகாபுருஷர் ஞானியோட சந்நிதியில் போகிற போது அந்த அகம்விருத்தி அடங்கும். அப்போ என்ன, அப்படியே பகவானோட கதையெல்லாம் நீங்கள் நிறைய பக்தாள் வந்ததெல்லாம் பார்த்தா அப்படி தான் ஒரு சமாதி அனுபவம் வரும். அப்போ சத் சங்கத்தில் இந்த அகம்விருத்தி அடங்கியிருக்கும். ஒரு சுவாமி கோவிலில் போய் நம்ம ஒரு பக்தி பண்ணுறோம், கைங்கரியம் பண்ணுறோம், அங்கே அகம்விருத்தி அடங்கியிருக்கும். பக்தாள்லாம் அதனால தான் இந்த அகம்விருத்தி அடக்கிறதுக்காகத்தான் நான் அடியாருக்கும் அடியேன், எல்லாருக்கும் தாசன், இப்படியெல்லாம் பாவத்தை கொண்டு வர்றது எதுக்கு? இந்த அபிமான விருத்தியை மெதுவாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த அபிமானத்தால் தான் சம்சாரமே. மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாத ஒளிர் அருணாச்சலா. பிக்ஷை எடுக்கிறதுக்கு சன்னியாசி போகிறது எதுக்கு? அபிமானத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான். யாரோ போனால் திட்டுவான், பிச்சைக்காரன் நடக்கிற எப்படி வேலை பண்ணப்படாதான்பா, அதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு. சுவாமி விவேகானந்தர் இன்ஸ்பைரிங் டாக்ஸ்னு ஒரு போர்ஷன் உண்டு. அதில் சொல்லுவார், கோ வேர் பீப்புள் ஹேட் யூ, லெட் தம் throttle the ego out of you. உங்களை வந்து திட்டிக்கிட்டெல்லாம் பண்ணட்டும், வாங்கிக்கோ. என்ன சதாசிவ பிரமேந்திரால் ஆத்ம வித்யா விலாசத்தில் ஒரு லைன் உண்டே, என்ன அபமான அமிர்த குடிகாம், அபமானாமிருத குடிகாம் அப்படின்னு. இந்த யோகி வந்து அபமானங்கிற அமிர்த சாக்லேட்டு சாப்பிட்றானோ. யாராவது அபமானம் நீந்த பண்ணி எல்லாம் பண்ணுறது ஆஹா ஆஹா ஆஹான்னு இருக்கேன். ஏன்னா நம்மளாக சாதனை பண்ணால் அவ்வளோ விலை ஈஸியாக கிடைக்காது. நான்லாம் சுவாமி நான் யாருமே இல்லைன்னெலாம் சொல்கிறதே உள்ளே நினச்சிட்டு இருப்பேன். நான் அடியார், நான் ஒன்றுமே இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து நான் அடியார், நான் ஒன்றுமே அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்க எங்கேயோ வந்து இல்லையா, இந்த அபிமானம் போகாது. அது குஞ்சுசுவாமி சொல்லுவார், நீ கார்பெட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஈகோ கோலத்துக்கு அடியில் நுழைஞ்சிடுமா. நீ கார்பெட்டுக்கு அடியில் போனால் இந்த அகங்காரம் என்ன கோலத்துக்கு அடியில், இந்த கோலத்துக்கு அடியில் எப்படி போகும் தெரியல. ஆனால் அது இருக்குதுன்னு ஒத்துண்டாலே நிறைய கஷ்டம். அது ஞானத்தால் தான் பரிபூர்ணமாக இல்லாமல் ஆகும். ஆனால் சாதனைன்னு எடுத்துக்கிற போது அந்த சாதனையில் அந்த சைடில் இருக்கிற லைட்டை விட்டுட்டு நடுவில் விட்டுடுவோம். அப்போ அது அங்கே போய்க்கும். அந்த எண்டில் இருக்கிற லைட்டை மட்டும் விட்டுட்டா அப்புறம் அங்கே போகும். அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், பாக்கி இருக்கிறவா முன்னால் ஐதர் நீ விசாரம் பண்ணு, இல்லாட்டா சரணாகதி பண்ணு. இது ரெண்டு மார்க்கம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சரணாகதி பண்ணினா உள்ள இந்த அகம்விருத்தி ஹிருதயத்தில் அடங்கும். அகம்விருத்தியை மூலத்தில் ஹிருதயத்தில் அடக்கினா சரணாகதிங்கிறது வரும். ரெண்டுமே ஒன்றுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். இந்த அபிமான விருத்தியை ஹிருதயத்துக்குள்ளே உபசமனம் பண்ணுறது தான் சாதனாங்கிறது. மனசை அடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனசை அடக்கியிருந்தால் எங்கே வேணால் இருக்கலாம்ங்கிறார் பகவான். அதுக்கு நாம் ஒரு யத்னம் ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு பகவானோட ரூபத்திலையோ இல்லாட்டா ஒரு நாமத்திலையோ ஒரு அநேக சித்தவருத்திகளாக அலைஞ்சுண்டு நடக்கிற மனசை ஒருமுகப்படுத்தி கொண்டு வர்றது. இதுதான் பேசிக்காக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் சாதனை. நிறைய தாட்ஸ் மனசு இப்படி சித்தவருத்திகள் விக்ஷிப்தமாக இருக்குது, அந்த ஸ்கேட்டர்டாக இருக்குது மைண்டு. அதை அங்கேருந்தெல்லாம் பொறுக்கிண்டு வர வேண்டியிருக்கு. அங்கேருந்தெல்லாம் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து உபரமணம்னு பேர். ஆத்தியம் நம்ம வந்து அதை பலமாக உள்ளே இழுத்துட்டு வரோம். அதுக்கெல்லாம் சமம் தமம் எல்லாம் பேர். நேச்சுரலாக அந்த மைண்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு படிச்சு கொடுத்தானா அதுக்கு உபரத்தின்னு பேர்.
அப்படி மெதுவாக மனசை அந்தர்முகம் பண்ணுறது. இதுக்கு தான் பெரியவாள்லாம் நமக்கு ஒரு அனுஷ்டானங்கள் அது இதெல்லாம் வச்சுருக்கா. பொதுவாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் சாதனாங்கிறது என்ன, ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எல்லாம் தெரிய வேண்டாம், புத்தியில் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுங்கிறது அது சைவத்திலையாக இருக்கட்டும் வைஷ்ணவத்திலையாக இருக்கட்டும் எல்லாரும் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சாதனை. அது பண்ணணுமானா கூட அந்த மனசு நமக்கு ஒத்துழைக்கணும். ரொம்ப சிம்பிள் சாதனை. அது ஜபம் பண்ணுறது ஆரம்பிக்கிற போதே தெரியும் எல்லாம் மனசு ஒத்துக்காது. மனசு ஏன் ஒத்துக்காது? மனசு சுத்தமாகறதில்லை, தாது பிரசாதம் வரதில்லை. அந்த மனசை பேசிக்காக சுத்தம் பண்ணுறதுக்கு பகவானும் ரொம்ப முக்கியமாக சொன்னது நம்ம அத்தியாத்ம சாதனையில் முக்கிய ஆகார சுத்தி அப்படிங்க. ஆகார சுத்தௌ சத்வசுத்தி. ஆகாரம் நமக்கு அல்பமான ஆகாரம் நமக்கு சாதனைக்கு பிரதிபந்தமாகாத விதத்தில் இந்த ஒரு சாதனையை பண்ணி அதில் ஒரு சக்ஸஸ் வர்றதுக்கே ஒருபாடு வருஷங்கள் ஆகிடும். ராமாயணத்தில் ராமர் ஒரு பாட்டியை பார்த்து கேட்குறார். ரொம்ப வயசான பாட்டி, சின்ன குழந்தையா 9 வயசு 10 வயசில் மதங்க மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காவ. அப்புறம் ரொம்ப வயசாகிடுது சபரி ராமர் பார்க்குறத. அப்போ ராமர் கேட்குறார், அபித்தே நியதாகாரா, ஹே தபோதனே உனக்கு ஆகார நியமம் வந்துடுத்தான்னு கேட்குறார். நம்ம அதை ட்ரை பண்ணுறதே நமக்கு தெரியும். ஆகார நியமங்கிற ஒரு சாதனையை சாதிக்கிறதுக்கே லைஃப் டைம் பூரா டிசிப்ளின் பண்ண வேண்டி இருக்குது. அதுவும் ஆகார நியமத்துக்கு ஆயிட்டு பண்ணினாக்கா அது அப்சல்யூட் ஃபெயிலுவர். நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ நிறைய டயட்டிக்காக சிந்தை பண்ணியெல்லாம் பண்ணுற, தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். That is not at all spiritual. It is தேகாத்ம பாவம். நல்லது தான், கெட்டது சொல்லலை, நல்லது தான். ஆனால் அதெல்லாம் பர்பஸே வேறு. அத்தியாத்ம சாதகனை பொறுத்தவரை அது ஒரு பெக்யூலியர் ஃபார்மேட்டில் வரணும். அது பசி ஆடுறதுக்கு இருக்கிற அன்னம். ரொம்பலாம் அதை பற்றியெல்லாம் அவன் திங்க் பண்ணலை. அனுஷ்டானத்துக்கு பங்கம் வராத ஃபுட்டு, அதை பற்றியே சிந்தை பண்ணி அதுலையெல்லாம் மனசு ரொம்ப விடலை. அனுஷ்டானத்துக்கு பங்கம் வராத ஆகாரம். அதில் சில சமயத்தில் ரொம்ப தீவிரமாக தபஸ் பண்ணுறவா ரொம்பவே அதை புறக்கணிப்பா, அதனால் கஷ்டங்கள்லாம் வரலாம். ராமகிருஷ்ணரோட ஒரு சிஷ்யர் இப்போ இங்கே கனகம்மா சொல்லுவாள், திருவண்ணாமலையிலேயே ஆனந்தம்மாள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாள். அந்த அம்மா சின்ன வயசுலேயே மகா தபஸ்வியை பகவானை விருபாட்ச குகையில் சின்ன வயசுலேயே போயிட்டு பார்த்துட்டு வருவாள். கனகம்மாக்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காவா. நிறைய பார்த்துட்டு வருவா. வீட்டில் இருக்கிறவா நிர்பந்தமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துடுது. இவள் என்ன பண்ண, அந்த குழந்தைய அவள் அம்மா அப்பாட்டையே விட்டுட்டு போயிடுவாள் மேலே. அப்போது இவள் அம்மா அப்பா கேட்பா, குழந்தைய பார்த்துக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சல மேடம். நான் கேட்கலையே, எங்கே தான் கல்யாணம் பண்ணி வச்சே பார்த்துக்கோங்க குழந்தைய. அப்புறம் ரொம்ப தீவிர தப்போனிஷ்டையோடு இருந்திருக்கா. அப்புறம் பின்னாவா ஃபேமிலி எல்லாம் என்னாச்சு ஒன்று நமக்கு தெரியாது. கனகம்மா சொல்லுவா, எனக்கு என்னவோ அவளுக்கு ஏதோ பண்ணி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. வந்த புதுசில் 17, 10, 20, 25 வயசு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும் கனகம்மாவுக்கு. அந்த டைமில் ஏதோ முறுக்கு பண்ணி கொண்டு போய் கொடுத்தாலாம். ஓ, முறுக்கு பண்ணியோ, இதுக்கு அரிசி எங்கே கிடச்சி என்ன கேட்டிருக்கா. எல்லாம் விசாரிச்சுட்டு, ஓ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கியோ, முறுக்கு பண்ணுறாளா, முறுக்கு இதுக்கு போய் எவ்வளோ நேரம் போச்சு எல்லாம் கேட்டிருக்கா. இப்போ கனகம்மா சொல்லுவா, ஏன்னா எனக்கு அவள்கிட்ட கருணை வந்துடுத்து. அவள் ஒரு பரணியில் ஒரு 4 நாள் அந்த சாதம் அதுக்குள்ளே இருக்கும், பழைய சாதம். அதை எடுத்து ஏதோ மாங்காயோ எதையோ போட்டுண்டு அது சாப்பிட்டு அவள் ஆத்மனிஷ்டமாக இருப்பாள். இன்னும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அப்போது
அட்டென்ஷன் பூராவும் ஆத்ம தியானத்துக்குள்ளே திரும்பி விடுறது. புத்தியெல்லாம் இந்த புத்தியை மற்ற விஷயத்தில் விடுறது இருக்குது பாருங்க, அது ஒரு வேஸ்ட் ஆகும். ஃபுட்டை பற்றி சிந்திக்கிறது, அதோட டீட்டெயில்ஸை பற்றி யோசிக்கிறது, அதில் போய் மனசை விடுறது, அதுவும் அத்தியாத்ம சாதனைக்கு பிரதிபந்தம் தான். புத்தி எங்கே போடணும்? தத் புத்தயா ஆத்ம விசாரத்தில் போடணும். நமக்கு விவகாரம் ஒரு பிரதிபந்தம். ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஆசிரமம்னு இருந்தால் கூட விவகாரங்கள் விடுற போதும் நம்ம புத்தி அதில் போகிறது. இதெல்லாம் போனாலும் சாதனை பண்ணணும், அதுதான் முக்கியம்னு இருக்கணும் இல்லையா? இப்போ பகவானை வச்சு நம்ம இந்த ஒரு பிரம்ம வித்யாசிரமம், ரமண மகர்ஷி பிரம்ம வித்யாசிரமான்னு வச்சுட்டு இருக்கோம்னா, இது நமக்கு பகவானுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கும் என்ன, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்பா. அது குழந்தையும் தெய்வமும் குருவும் எல்லாமுமே கொண்டாடுற இடத்துல தான். ஏன்னா அது உபயோகப்படுத்தணும், அது ஃபுல்லாக. ஏன்னா இன்னொரு லைஃப்பில் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமோ தெரியாது, கிடச்சிருக்கு, இப்போ போய் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு திருப்பி லைஃப்பை வேஸ்ட்டு பண்ணாமல் ஃபுல்லாக பகவான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சந்நிதியை கொடுத்துருக்காரு, இதுக்குள்ளே நம்ம தபஸ் பண்ணுறோம், பகவத் ஆராதனை பண்ணுறோம் அப்படின்னு தோணணும். ஆறு கண்டா வழி காலு தவறி விழுந்தா பல்லியோ பாம்போ அப்படின்னார். இந்த சாஸ்திரிகள் மாமா சொன்னால் கணேசனா சொல்லுவாள், கணேஷா ஜாகிரதை, காலு தவறி விழுந்தால் பல்லியோ பாம்போ அப்படின்னு. யாருக்கு என்ன தெரியும், எந்த ஜென்மா வருமோன்னு தெரியாது, எது வருமோன்னு தெரியாது. அதனால் எல்லாம் எத்தனையோ ஜென்மாவில் என்னென்னமோ பண்ணியாச்சு, வேலை பண்ணியாச்சு, சம்பாதிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, நிறைய என்னென்னமோ விவகாரங்கள்லாம் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு இது கிடச்சிருக்கேன். இது குஞ்சுசுவாமி சொன்னார் ஒரு நாளைக்கு, யாரோ பண்ண வேண்டிய வேலை ஏதோ சேவை, குரு சேவை, ஆத்ம சேவை பண்ணுனாராம் பகவான். இட் இஸ் நாட் தட் இட் டிடன்ட் அப்ரூவ் இட். குரு சேவை பண்ண வேண்டியவா பண்ணட்டும், அவளுக்கு எது பண்ணணுமோ அது பண்ணட்டும். எல்லாத்துக்கும் மேலே எந்த சேவை பண்ணாலும், என்ன சேவா பிரவர்த்தனை எது பண்ணினாலும் அது கூட அத்தியாத்ம சாதனை இருந்துகிட்டே இருக்கணும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் இல்லாட்டா அதில் போய் ஒரு ஈகோ வந்துடும், அகங்காரம் வந்துடும். நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு இந்த புத்தி இருக்கே, இட் கேன் கன்வின்ஸ் ஒயிட் அஸ் பிளாக். நம்மளை கம்ப்ளீட்டாக கன்வின்ஸ் பண்ணி மறைச்சிடும் நமக்கு. அதனால தான் குஞ்சுசுவாமியை ஒரு சமயம் பகவான் திட்டினார். எதுக்குன்னா, ஏதோ வாஸ்தவமாகவே குஞ்சுசாமிக்கு தெரியாது, ஏதோ ஒன்று நடந்தது, யாரோ கூப்பிட்டா அவள் கூட பகவானை பார்க்க வந்துட்டா. பகவான் லெஃப்ட் ரைட் ஃபயர் பண்ணி விட்டார் மலையாளத்தில் குஞ்சுசுவாமி. இப்போ குஞ்சுசுவாமியோட ஸ்டாண்ட்ஸ் என்னென்னா, குஞ்சுசுவாமி சொன்னார், என்னோட புத்திக்கு தெரியும் நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, இவா கூப்பிட்டா நான், ஆனால் பகவான் திட்டினார்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன். இதுதான் அவரோட ஸ்டாண்ட்ஸ். பகவான் திட்டினார்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதை வாங்கிக்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தப்போ பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணினார், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். எதுக்கு சொன்னார், ஏதோ ஒன்று நடந்தது, ஒரு இன்சிடெண்ட். அது கூட அவர் வந்தது பகவானுக்கு பிடிக்கல. அது என்ன, வந்த வேலையை பாரு அப்படி. வந்த வேலை என்ன, இந்த நமக்கு சாதனை பண்ணணும், அத்தியாத்ம சாதனை பண்ணணும். இந்த சாதகன் அப்படின்னு ஒருத்தன் தன்னை எடுத்துக்கிறது, ஞான விஷயத்தில் அந்த மாதிரி இருக்கிற எந்த ஐடென்டிட்டியும் வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் ரிஷிகேஷில் ஒரு சுவாமிஜி இருந்தார், சுவாமி ராம் சுகதாஸ் மகாராஜ். ரொம்ப பெரிய மகாபுருஷர், 105 வயசு இருந்தார். அவருடைய கீதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சொல்லுவார், நான் பிராமணன், நான் சந்நியாசி, நான் சாதகன், இதெல்லாம் ஈகோ இல்லை, இது பாவசரீரம் அப்படின்னு. இதுவே ஈகோவும் ஆகலாம். நான் சன்னியாசி, என்ன நமஸ்காரம் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னா அது ஈகோ இல்லை. நான் சன்னியாசி, அதனால் என்னோடய தர்மம் பண்ணணும், சன்னியாசிக்கு இருக்கிற தர்மம் பண்ணி ஆகணும்னா அது பாவசரீரம். நான் பிராமணன், பிராமணனுக்கு இருக்கிற தர்மம் பண்ணி ஆகணும் அப்படின்னு எடுத்துகிட்டு அது பாவசரீரம். நான் சாதகன், அதனால் நான் சாதனை பண்ணணும் அப்படின்னு அந்த சாதகத்துவத்தை தன்கிட்ட வச்சுக்கிறது இருக்கு பாருங்கோ, அப்போ பாவசரீரம் அது வேலை பண்ணும். என்னோடய ஐடென்டிட்டி இனிமேல் இது தான், நான் இனிமேல் இது தான் பண்ணணும். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு ஆசுப்தேகே ஆமிர்தேகே காலம் நயேது வேதாந்த சிந்தையா. நான் தூங்குற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும்
இந்த எனர்ஜியை பூராவும் நமக்கு இருக்குது, கொஞ்சம் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியெல்லாம் திருப்பி நமக்கு என்ன சாதன மார்க்கம் கிடச்சிருக்கோம். இப்போ பகவான் ஆத்ம விசாரம்னு சொன்னார், ஆத்ம விசாரம் அந்த நான் யார் விசாரம் பண்ணுறதுக்கும், அதுபோல் நமக்கு பக்தி பண்ணுற பாவம் அந்த பக்தி பண்ணுறதுக்கும், அத்தியாத்ம கிரந்தங்களை படிக்கிறதுக்கும், அதோட ரொம்ப கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இல்லாதவாளுக்கும் கொஞ்ச நேரமாவது இதெல்லாம் பண்ணி மீதி தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பகவான் சொன்னார், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவளுக்கு சில ஆக்கிரகங்கள் ஆசைகள்லாம் இல்லாமல் வாழ முடியாது. அது சரியாக நார்மலாக இருக்காது. அதனால் அப்படி இருக்கிறவாளுக்கு அவள்லாம் நார்மலாக அந்த தார்மீகமாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிண்டே ஒரு பக்கத்தில் கொஞ்ச நேரம் இந்த துவௌபாகௌ பூரையேதன்னைஹி தோயேனைக்கம் பிரபூரையேத் மாருதஸ்ய பிரச்சாரார்த்தம் சதுர்த்தம் அவசேஷயேத் அப்படின்னு சொல்லுவாள். இந்த வயத்தை 4 பிரிச்சுக்கணுமா, എന്നിട്ട് 2 போர்ஷனை சாப்பாடால் நிறச்சுடு, ஒரு போர்ஷனை ஜலத்தை விடு, ஒரு போர்ஷன் காற்று கொஞ்சம் சஞ்சாரம் பண்ணட்டும். அதுக்கு சஞ்சாரம் பண்ணவே இடையில்லாமல் உள்ளே போய் சோத்தை அடைச்சா அது கேஸ் ட்ரபிள் பண்ணும். அதனால் அது கொஞ்சம் சஞ்சாரம் பண்ண விடுன்னு இது மாதிரி சொல்லுவா. நம்ம டே டைமை 4 பிரிச்சுக்கோ. அதில் முதல்ல ஒரு போர்ஷனை அத்தியாத்ம லைஃபுக்கு, மீதி 3 போர்ஷனும் உன்னோட டியூட்டி பண்ணுறதுக்கோ, லோகத்தில் இருக்கிற காரியங்கள் பண்ணுறதுக்கோ, ஆஃபீஸுக்கு போகிறதுக்கோ எல்லாம் வச்சுக்கோ. அப்புறம் ஒரு மிடில் லைஃபுக்கு மேலே ஒரு 2வது போர்ஷனுக்கும் அத்தியாத்மத்தை கொண்டு வா. நான் 2 போர்ஷன் இருக்கட்டும். அப்புறம் வார்த்தக்கியத்தில் ஆகிற போது நாம் வானப்பிரஸ்தம்ங்கிறோம். வானப்பிரஸ்தானாக்கா பியூர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு ரிட்டையர் ஆயாச்சு இல்லாட்டா எல்லாத்துலேருந்து வானப்பிரஸ்தத்தை ட்ரீம் பண்ணணும். கிரகஸ்தனாக இருக்கிறதே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மெதுவாக ஒரு ட்ரெயின் பண்ணிட்டு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னால் என்னென்னா சுகமாக நம்ம யாரையும் ஆசிரிக்காமல் தியானம் கிரந்தங்களெல்லாம் படிச்சுக்கிறது, நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் தியானத்தோடையும் பகவத் ஆராதனை பண்ணிட்டும், ஒரு ஆள்கிட்டையும் வெறுப்பு இல்லை, பொறாமை இல்லை, ராகத்வேஷம் இல்லை, காம்படிஷன் இல்லை, சண்டை இல்லை, ஒரு குட்டி ரூம் இருந்தால் அந்த ரூமுக்குள்ளே சௌக்கியமாக இருந்துவிடலாம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்களுக்கு குகையாக ஆசிரமம் எல்லாம் வேண்டாம். ஏதோ பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே அப்படியே தியானமும் அனுஷ்டானமுமா இருக்க முடியும். அது ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற சமயத்திலேயே அதை சொப்பனம் பார்க்கணும். என்றைக்கு நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னு. ஒரு பெரியவர் இருந்தார், அவர் கூட 10-30 வருஷம் இருந்தேன் நான். லாஸ்ட்டில் இங்கே தான் சரீரத்தை விட்டார் லக்ஷ்மண மாமா. அவர் லக்ஷ்மண சுவாமி மகா தபஸ்வி. அப்போ பார்க்க முடியும், அப்படி ஒரு பெரிய தபஸ் அவரோட லைஃபு. அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் பண்ணிவிடுவார். காத்தால் அவர் கல்கட்டாவில் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். காத்தாலேருந்து அனுஷ்டானம் ஒரு 200 நமஸ்காரம் பண்ணுவார், சிவ பூஜை பண்ணுவார், ஜபம் பண்ணுவார். அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிற சமயத்தில் ஒரு ஸ்டெப்பு வலது காலம் முன்னாடி வைக்கிறது 2 பஞ்சாட்சரம், அப்புறம் இடது காலம் முன்னாடி வைக்கிறது 2 பஞ்சாட்சரம். இந்த ஸ்பீடில் தான் நடக்கணும்னு ஒரு ட்ரெயின் பண்ணியிருந்தார். அதனால் ஆஃபீஸுக்கு போகிறது அப்படி தான் போகணும். ஆஃபீஸில் 1/2 hour முன்னாடி ரீச் ஆகி 1/2 hour ராமநாமம் எழுதணும் அவருக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 20 minutes ராமநாமம் எழுதணும். அப்புறம் சாயங்காலம் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு ஸ்டெப்புக்கு 2 பஞ்சாட்சரம். அவர் சொல்லுவார், அப்படி கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் வருவேன், ட்ரெயின் வரும். ஒரு நாளைக்கு எனக்கு டைம் அதிகமாகிடுதுன்னு ரொம்ப ஸ்பீடாக நடந்து வேறு ஒரு ரூட்டில் போயிட்டேன். போகிற வழியில் ஒரு பெரிய இரும்பு பில்லர் அது தலையில் பலார்னு அடித்து இவ்வளோ பெருசாக வீங்கித்து. அது ஒரு லெசன் எனக்கு, அந்த டிசிப்ளினை மாற்றப்படாதுன்னு. அந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுது. அடுத்த நாளைக்கு திருப்பி அதே மாதிரி டிசிப்ளினில் போனால் லேட்டாக எடுத்து ட்ரெயினில் லேட்டாக இருந்தது. இதெல்லாம் ஒருத்தரோட அவரோடான ஒரு லைஃப் ஸ்டைல். அவர் அப்படி ராமநாமம் அன்றைக்கெல்லாம் கல்கட்டாவில் இருக்கிறத ரயில்வேஸில் வேலை பண்ணிகிட்டு இருந்து 5 கோடி ராமநாமம் எழுதினார் அவர். அப்புறம் ஊரில் வந்தப்புறம் கேரளாவில் பாலக்காடுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் கண்ணு முன்னால் 100 கோடி ராமநாமா ஜபம் பண்ணினார். ஜபம் பண்ணார்னா ஏதோ பொண்டாட்டி சமைச்சு கொடுக்குறா, அவர் ஜபம் பண்ணுறான்னு காஷா எங்கட்டின்ட்டு சன்னியாசி ஒரு ஆளை ஹெல்ப் பண்ண விட மாட்டார்.
வெளியில் போய் சாமானங்கள்லாம் அவர் தான் வாங்கிட்டு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 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 5-6 சென்ட் இருக்கும் அந்த ஆசிரமம். ஒரு மாதிரி பெரிய ஒரு பில்டிங். அந்த பில்டிங் எல்லாம் கூட இப்போ நமக்கு ஆசிரமத்தோட இதில் தான் அர்ப்பணம் பண்ணியிருக்கான் அந்த இடத்த. அதில் தான் இருந்து தபஸு நடந்தது. அந்த இடத்துல இருக்கிற போது கூட அதெல்லாம் பெருக்கி தொடச்சி ஸ்பாட்லெஸ்லி க்ளீனாக இருக்கும். கார்த்தால 4 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் அப்படியே போகும் ரூட்டீன். இதில் இந்த ராமநாம ஒரு நாளைக்கு 1.25 லட்சம் ராமநாம ஜபம் பண்ணணும்னா அதுக்கு நடுவில் சிவ பூஜை, ஒரு 200 சூரிய நமஸ்காரம், 3 நேரத்துக்கு சஹஸ்ராவர்த்தி பிரணவ ஜபம், சமையல் இவ்வளவும் நடக்கும். ரெண்டாவது ஒரு ஆள் கிடையாது. அவர் சொல்லுவார், ரெண்டாவது யாராவது வந்தால் இது தடையாயிடும், பிரதிபந்தமாயிடும், ஏன்னா யாரும் உள்ளே வந்தால் சரியாகாது. நடுப்பில் இருக்கிற டைமெல்லாம் எங்களையெல்லாம் திட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த 10 மணி அதெல்லாம் தெரியும் குழந்தைகளுக்கு. இங்கே குழந்தைகளுக்கெல்லாம் அது இங்கே வந்தப்போ அப்படி தான். குழந்தைகளுக்கெல்லாம் பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சம்டைம். ஆனால் அவரோட டிசிப்ளின், அந்த அந்த ஃபிசிக்கல் லைஃப்பை மாத்திரம் எடுத்துட்டா அது ஒரு அழகு, ஆச்சரியமாக இருக்கும். சூரியன் உதைச்சு அஸ்தமிக்கிற மாதிரி ஒரு லைஃப். நீங்கள் அதில் அந்த பர்சனல் எல்லா பெரிய மகான்கள் நீங்கள் சூரியனை பார்த்தாலும் களங்கம் தெரியும். அது மாதிரி எத்தனை பெரியவாளை பார்த்தாலும் அவள்கிட்டையும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போனால், கபீர் சொல்கிறார், சந்தன காட்டுக்குள்ளே போனாலும் சந்தனம் விறகாக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாவான். எங்கே போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் தெரியும், குழப்பம் எல்லாம் தெரியும். நீங்கள் ராமர்கிட்ட பக்கத்தில் போனால் குழப்பம் தெரியும், கிருஷ்ணன்கிட்ட பக்கத்தில் போனால் குழப்பம்தான் தெரியும், சிவன்கிட்ட பக்கத்தில் போனாலும் குழப்பம் தெரியும். நீங்கள் எல்லாம் அதையெல்லாம் அனலைஸ் பண்ணினா எல்லாம் குழப்பம்தான் தெரியும். குழப்பம் நமக்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரு பிரச்சனை தெரியும். அதனால் இப்போ பகவான் ரமணர்கிட்டே அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு விட்டுட்டு போனவாள்லாம் உண்டு. எல்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக இவாளை மாத்திரம் யாருமே குற்றமே காண. பகவானுக்கு சேவையே பண்ணிட்டு இருந்தவர் தான் கேஸ் போட்டு அது போட்டு இது போட்டு ஆசிரமான எல்லாம் சொன்னோம். எங்கே பார்த்தாலும் குழப்பம் தெரியும். அப்போ அதனால் நம்ம அந்த நமக்கு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு போர்ஷனை பார்த்துட்டா அந்த மாதிரி இருக்கிற லைஃப்பில் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 30 வருஷம் ஒன்றும் கிடையாது, வெளி உலகமே கிடையாது, தன்னந்தனியாக நின்றுண்டு தானே தனக்கு வேண்டதை பண்ணிட்டு வெளியில் ஒன்றும் பண்ணாமல் அந்த ஜபம், நிஷ்டை, தபஸு 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 அண்ட் அதுலேயும் ஒரு ஆனந்தம். அது எப்படி அந்த அவருக்கான ஒரு ஃபிலாசபியும் உண்டு. அதுக்கு அந்த ஃபிலாசபி எப்படின்னாக்கா, மனசை ஏகாகிரப்படுத்தினால இப்போ நான் சொன்னேன் மனசை ஒருமுகப்படுது. அவர் சொல்லுவார், மனசில் ஏகாகிரமே படுத்தப்படாது வரும். ஏன்னா மனசை ஏகாகிரப்படுத்தினா இப்போ கொஞ்சம் சுகமாக இருக்கும், அப்புறம் நாளைக்கு அந்த சுகம் கிடைக்கலன்னா ஜபத்தை விட்டுவிடுவேன். அதனால் மனசு எங்கே வேணால் போட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், இந்த அனுஷ்டானம் பண்ணுறதுலேயே நான் விட மாட்டேன். அப்போ தான் லாங் டியூரேஷன் தபஸு நடக்கும். தீர்க்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருடபூமி. தீர்க்கால நிரந்தரம் பண்ண முடியும் அனுஷ்டானத்தை. அது இட் இஸ் எ சேலஞ்ச். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் எ சேலஞ்ச் பிட்வீன் யூ அண்ட் யூ. உங்களோடே ஒரு இன்டலெக்ட், உங்களோடைய வீக்னஸ், இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய எவ்வளவு சாதிப்புகள்னு பார்க்கலாம். அதில் தான் இருக்குது. அது மெதுவாக அவசரப்படாமல், பகவானே சொன்னார், அவசரப்பட்டுட்டோன்னு நடக்காது. சனைஹி சனைஹி உபரமேத். மெதுவாக ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு ரிட்டையர் ஃப்ரம் த வேர்ல்டு. ட்ரெயின் யுவர் செல்ஃப். அந்த உபரமேது தான் சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வா. ஒரு நாள் இல்லை. இது ஞானம்ங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ், சந்நியாசங்கிறது மெதுவாக தான். மெதுவாக அறிவுனால் எது வாசனைகள் நமக்கு அவித்தியினால் இருக்கோ ஒன்றையாக விடுறோம். சந்நியாசங்கிற பாஹ்யமாக இருக்கிற சந்நியாசம் எல்லாருக்கும் வேண்டாம். அதனால் பிரயோஜனம் இல்லை. யாருக்கு அது பகவான் விதிச்சிருக்காரோ அவா விஷயத்தில் இருக்கட்டும். யாருக்கு அது பகவான் விதிச்சுட்டு இல்லையோ அதுக்கு அதோடான ஒரு அழகு இருக்குது, அதுக்கு அதோடான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாதக்கு சாதாரண கிரகஸ்தர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த சந்நியாச யோகம்ங்கிறது வேணும்.
அதனால் ட்ரைனிங்கே அதுதான். மெதுவாக எவ்வளோ ஃப்ரீ ஆகிறேன், எவ்வளோ இல்லாமல் இருக்கேன், எவ்வளோ சௌக்கியமாக இருக்கேன். இந்த என்ன சோக்ரட்டிஸை பற்றி சொல்லுவாள். தினமும் கடையில் போய் மார்க்கெட்டில் போயிட்டு வருவாராம். ஒன்றுமே வாங்க மாட்டார். அவள் கேட்ட, என்னத்துக்கு இப்படி போயிட்டு வரேன்னு? இல்லை, என்னெல்லாம் இல்லாமல் நான் இருக்கேன்னு பார்க்குறதுக்கு. இவ்வளோவெல்லாம் சாமானம் வச்சுட்டு இதெல்லாம் இல்லாமல் நான் சௌக்கியமாக இருக்கேன்னு. அப்போது அத்தியாத்ம வாழ்க்கைக்கு வருத்த நமக்கு பகவான், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சங்கராச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, எவ்வளவோ வேற பேசுகிறோம் இல்லையா? எல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு வெரைட்டி. இதெல்லாம் சர்வத்திர கலு திருஷ்யந்தே சாதவா. ராமாயணம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், வால்மீகி ராமாயணம் தான் பார்த்துட்டு இருந்தோம் குழந்தை எல்லாமே. அந்த காட்டுக்குள்ளே போனால் ராமருக்கு ஒரே ஆனந்தம். இதம் து அமிர்தம் பிராகு அப்படிங்கிறார். ராமர் சொல்கிறார் சீத்தை கிட்ட, ஆஹா அந்த கைகை என்ன ஒரு உபகாரம் பண்ணினா, இல்லாட்டா காத்தாலேருந்து அந்த பொலிட்டிக்ஸையும் பேசிட்டு இவனை தூக்கலை போடு, அவனை ஜெயிலில் போடுன்னு சொல்லிட்டு போர்டம் லைஃப். இந்த எலெக்ஷன் ஒன்று நடக்கிறது பாருங்க, மகா போர் இல்லையா? ராமர் சொல்கிறார், இதுக்கு வேண்டி அயோத்தியா நல்ல காலம் அந்த கைகேகி வரங்கட்டாளா இல்லையா? அந்த ஒரு 14 வருஷம்தான் 14 ஒரு 12 வருஷம் சௌக்கியமாக இருந்தார். இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்தது, ராவணன் எல்லாம். அப்போ மீதி அந்த 12 வருஷம் அந்த இருக்கிறத பார்த்து தானே நமக்கே சந்தோஷமாக இருக்கேன். அந்த காட்டுக்குள்ளே அந்த ஒரு புஷ்பங்களும் அந்த செடிகளும் அந்த நதிகளும் ஓரோന്നും போய் அங்கங்கே ஏகாந்தமாக இருந்து தபஸ் பண்ணிட்டு பகவத் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு லைஃப். அதுலேயும் எத்தனை ரிஷிகள், மலை போல் இருக்கிற ரிஷிகளை பார்த்தோம். சரபங்கர் என்ன, சுதீக்ஷணன் என்ன, அங்கே அத்ரி மகர்ஷி, அனசூயாதேவி, எத்தனையோ ரிஷிகள். எல்லாத்துக்கும் மேலே அகஸ்தியரோட சகோதரன், அவள் அண்ணாவோ தம்பி ஒரு ரிஷி. இவாளெல்லாம் அவர் பேரெல்லாம் சொல்ல வால்மீகி. அப்படி எத்தனையோ ரிஷிகள், அவளோடெல்லாம் ஆசிரமங்கள், அந்த ஆசிரமத்தில் இருக்கிற லைஃபு, அங்கெல்லாம் இருக்கிற அந்த தபஸ், இதெல்லாம் பார்த்துன்னு போகிறார் ராமர். இதெல்லாம் பார்க்குறது தான் தெரியும் இந்த அத்தியாத்ம வாழ்க்கைங்கிறது ஒரு ஆச்சரியம். அதில் ஏதாவது ஒன்று நமக்குள்ளே வரதே பெரிய விஷயம். இதை உபனிஷத் சுதர்மாக தேமயி சந்து, அப்படி உபனிஷத் பிரார்த்தனை பண்ணுறது. உபனிஷத்துக்கள்லாம் எந்த ஒரு தர்மங்களை சொல்கிறதோ அதெல்லாம் எங்கிட்ட வரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. அது மாதிரி நமக்குள்ளேயும் ஆசைப்படணுமான இதுக்கு ஆசைப்படுறதுன்னு ஒரு நமக்கு சுபாவம் இருக்கே. இப்போ பகவானை அடையணும்னு ஆசைப்படணும், அத்தியாத்மமான ஒரு லைஃப் வேணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேணுங்கிற ஆசை வேணும். அது வந்துடுத்தானா நமக்கு இட்ஸ் த ஓன்லி ஷுவர் பாத் வேர் ஒன் வில் ஃபைண்ட் பீஸ், ஃபுல்ஃபில்மெண்ட். வேறு இன்னும் டெம்பரரி தான். எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் 5 வருஷம்தான். அதில் ஒரு 3 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே டென்ஷன் ஆரம்பிச்சோம். இத்தனை பெரிய பொசிஷனில் உட்காந்தாலும் திருப்பியும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு எண்டு உண்டு. இது மரணத்தால் கூட எண்டு பண்ண முடியாத பார்த்து இது தான். சரீரத்தை விடுறத கூட ஆனந்தமாக, அந்த சரபங்கர்லாம் சரீரத்தை விட்டு போகிறது பார்த்தா கம்பீரமாக, இந்திரன்லாம் வந்து கூப்பிடுறாரு, இப்போ ராமர் பார்த்துட்டு வரேன் அப்படிங்க. அப்புறம் ஆனந்தமாக போகிறார். ஈவன் டெத் பிகம்ஸ் எ செலிப்ரேஷன் ஹியர். இப்போ பாகவதெல்லாம் அதுதானே, பரீட்சத்துக்கெல்லாம் அப்படி தானே. அதெல்லாமே அத்தியாத்ம வாழ்க்கைங்கிறது கல்யாண பதம் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த மேரேஜ் இல்லை கல்யாணம், இந்த அத்தியாத்ம வாழ்க்கைக்கு கல்யாண பதம் அப்படின்னு பேர். அப்படி இருக்கிற இந்த ஒரு இதை நமக்கு பகவான் தேசிக ராஜா சக்கரவர்த்தியாக இருக்கிற பகவானோட பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம், பகவத் பாதாளோட பரம்பரையில் வந்திருக்கோம், ரிஷிகளோட பரம்பரையில் வந்திருக்கோம். இந்த ஒரு அத்தியாத்ம வாழ்க்கையை நாம் வாழணும். நல்ல சத்கிரந்தங்களை எல்லாம் படிக்கணும், ஜபத்தியானாதி அனுஷ்டானங்களை பண்ணணும். அதுக்கு என்னென்ன குணங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம லைஃப்பில் வரணும். இதெல்லாம் தான் நமக்கு பகவானோட ஆராதனைன்னா நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம்.
இதுக்கு இருக்கிற சக்தியும் வீரியத்தை எல்லாம் பகவான் நமக்கு தரட்டும். இந்த ஒரு அத்தியாத்மமான ஒரு யாத்ரா, ஷரீர யாத்ரா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார். இந்த சரீரத்தை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் இப்படி போகிறோம் லைஃப். அதில் தான் நமக்கு இது மாதிரி எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து சத் சங்கம்னு வந்திருக்கோம். இது தொடர்ந்து நமக்கு புஷ்டி பண்ணி சக வீரியம் கரவாவகை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். சத் சங்கமே அதுதான், பரஸ்பரம் பேசிண்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்த், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது நமக்குள்ளே இன்னமும் மேலே வரட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நிறுத்திக்கிறோம். தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தசீஷசேது ஓமித்யேவம் த்யாயத ஆத்மானம் ஸ்வஸ்திவः பாராய தமசः பரஸ்தாத் யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாமாத்மநாதம் ரமணம் பஜாமி.